அப்பப்பா செம்ம சூடு மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம், மாலை வணக்கம். உறவுகளே, உண்மையிலே வர வர இன்னும் வேதனையான சூழலை நெருங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம தொழிலாளர்களுடைய நிலைமை அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அதிரடி தடை மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு தடையை கொண்டு வந்து விதிச்சிருக்கிறாங்க டெலிவரி தொழிலாளர்களுக்கு. அவங்க உண்மையிலேயே ஏற்கனவே டார்கெட் அடித்து அப்படி இப்படின்னு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய தொழிலை இன்றைக்கி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் இந்த டார்கெட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்ததால் அவங்களோட தொழில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த சூழலில் போய் இப்போது எத்தனை ஜூன் 1 இருந்து தான் ஆகஸ்ட் கடைசி வரைக்கும் காலை 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தடையை விதிச்சிட்டாங்க. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. சபாஹ் சாலிமில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஒரு தொழிலாளர், அதாவது ஒரு டிரைவர் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது, நான் நினைக்கிறேன் இப்படி இவரும் போயிருப்பார், அந்த வண்டியும் வந்திருக்கு. அப்படி ஒரு க்ரோஸில் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், முன்னாடி அவரை போக விடலை அப்படின்ற மாதிரி ஒரு குவைத்தி ஒரு அமெரிக்கன் வண்டி இன்னும் சொல்கிறாங்க, கேட்லக் அப்படி ஏதாவது ஒரு வண்டியாக இருக்கணும், வந்து அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இவர் போக விடலைன்னு அவருடைய கண்ணாடியை உடைச்சிட்டு அதுக்கப்புறமா கெட்ட வார்த்தையால் திட்டி அந்த தொழிலாளரை அடிச்சிருக்கிறாங்க, கன்னத்துக்கு அரைஞ்சிட்டு அந்த நபர் போனதுக்கப்புறமா சபாஹ் சாலிம் போலீஸ் ஸ்டேஷனில் இது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை விசாரணை பண்ணி அந்த நபரை சிசிடிவி கேமராக்கள் மூலமாக தேடி சம்மந்தப்பட்ட நபரை பிடிச்சி அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு குற்றவியல் புலனாய்வுத்துறை வந்து நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே நல்ல விடயம் இந்த மாதிரி தொழிலாளர்கள். ஆனால் அடுத்து இன்னொன்று நல்லா சொல்கிறேங்க, கேட்டுக்கோங்க. யாராவது உங்களுக்கு அடிக்க வந்தால், உயிராபத்து இல்லாத சும்மா அப்படி கணத்துக்கு அடிக்கிறாங்க, தள்ளி விடுறாங்க அப்படின்னா தயவு செய்து நீங்கள் கை வைக்க போகாதீங்க. ஏன்னா 2 பேரும் கை வச்சா அது சண்டையாக முடியும். ஒருத்தர் மட்டும் உங்களுக்கு கொயிட்டி அடிக்கிறாரா, அடிக்கப்பட்டு டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுங்க. முடிஞ்சால் சொல்லவும் கூடாது, ஒரு சின்ன கீரையில் போட்டுக்கோங்க, ஒரு கொஞ்சம் தலை ஒரு சுரண்டில் போட்டுக்கோங்க, ஒரு கொஞ்சம் கீரல் ஒன்று தான் நல்லம். அப்படியோ போயிட்டு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறமா இதுதான் எனக்கு நடந்தது, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட்டை பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு நஷ்ட சரி பறிச்சு எடுக்கலாம். அதனால் தயவு செய்து நீங்கள் மாதிரி கை வைக்க போகாதீங்க. அதே போல் குவைத்தை பொறுத்த வரையில் இந்த மாதிரி சம்பவம், அரபு நாடுகளை பொறுத்த வரையில் இந்த மாதிரி சம்பவம் நிறையவே நடக்கும். முடிந்த வரைக்கும் விட்டு கொடுத்து போக பாருங்கள். சண்டை பிடிக்காதீங்க, வம்புக்கு போகாதீங்க, முடிந்த வரைக்கும் விட்டு கொடுங்க. இப்போது ஒரு வண்டி வருதா, பார்க்கிங் எடுக்க போகிறேன், பார்க்கிங் என்ன விடுது அப்படின்னு சொல்கிறானா, சரி எடுத்துக்கோடா, தொலைஞ்சு எடுத்துக்கோ அப்படின்ட்டு ஒதுங்கி போயிருங்க. ஏன்னா இதில் முக்கியமான விடயம் என்னென்னா, இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர்கிட்ட டுஷ் இருக்குது, சரியா, டும் இருக்குது. அப்போ சொல்ல முடியாது இல்லையா, சில நேரங்களில் எடுத்து சுட்டுக்கிட்டு போட்டானுங்கன்னா அப்புறம் உசுறு போன பிறகு என்ன அப்படின்ற மாதிரி ஆகிரும். அதனால் பெருசாக வம்புக்கு போகாதீங்க, ரொம்ப கவனமாக இருங்க. இதில் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் பேன் பண்ணியிருக்கிறாங்க ஃபுட் டெலிவரி பைக்ஸ் காலையில் 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் டெலிவரிக்கு போகக்கூடாது அப்படின்னு. இப்போ அந்த 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 டைமை வந்து எப்படி கவர் பண்ணி ஆகணும்னா, டெலிவரி டிரைவர்கள் இப்போ நைட்டுக்கு கவர் பண்ணி ஆகணும். சரி, ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க பண்ணலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஷிஃப்ட் இருக்கும் இல்லையா, இப்போ இந்த ஷிஃப்ட்டில் பெரிய ஒரு குழப்பம் ஒன்று வரும். என்ன குழப்பம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலையில் ஷிஃப்ட் செய்கிறவங்க இருக்கிறாங்க, நைட்டுக்கு ஷிஃப்ட் செய்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆகும்போது அவங்களுடைய அந்த டெலிவரி ஷிஃப்ட்டுகளில் வந்து குழப்பம் வரும். அதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இப்போ அந்த டார்கெட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 20 30 இந்த மாதிரி டெலிவரி பண்ணினா தான் அவங்களுக்கு இவ்வளவு சம்பளம். ஏன்னா இப்போ நாட்டில் வரும்போது அப்படி தான் பேசி வராங்க. நாட்டில் வரும்போது சொல்லுவாங்க, உங்களுக்கு 150 தினார் சம்பளம், சாப்பாடு, தங்குமிடம் எல்லாம் தருவோம் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்த பிறகு சாப்பாடு ஏனோ தானோ, தங்குமிடமும் ஏனோ தானோ, சம்பளம் நீங்கள் ஒரு நாளைக்கு இத்தனை டெலிவரி ஓடணும், அப்போ தான் அவங்களுக்கு இந்த சம்பளம் அப்படின்ற மாதிரி கொண்டு தூக்கி போட்டுருவாங்க. நிறைய தொழிலாளர்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. இந்த முறை அதாவது ஜூன் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் டெலிவரி தொழிலாளர்களுடைய நிலைமை, பைக் ரைடர்ஸுடைய நிலைமை இன்னும் மோசமாக போக போகுது அப்படின்றது தான் கவலைக்குரிய விடயம். இறைவன் தான் பாதுகாக்கணும்.
அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம், ஷுவைக் பகுதிகளில் இப்போ அதிரடியான செக்இன் நடக்குது. அந்த கடை ஓரங்களில், வெளியில், தெருக்களில் எங்கேயாவது பொருட்களை நிறைய வச்சுருந்தாங்கன்னா தேடி பிடிக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம், மாட்டிக்காதீங்க. في جولة ميدانية جديدة رافقنا فرق بلدية العاصمة في حملة تفتيش مكثفة على مناجر الخشب في منطقة الشويخ، حيث كشف الواقع على الأرض مشهدا مختلفا: ورش تعمل خارج حدود محالها، وأخشاب تمتد إلى الطريق العام، وممرات ضيقة تحولت إلى مواقع عمل مفتوحة تهدد السلام وتعرقل الحركة. المخالفة هي يكون متجاوز برا المحل، حاط في طاولة ويشتغل فيها، فهذا يكون ما عنده ترخيص مساحة. من خلال هذا نسأل راعي المحل إذا ما عنده ترخيص يتم عليه إجراء مخالفة. وأكدت بلدية الكويت أن استغلال المساحات خارج حدود المحال يترتب عليه أضرار مباشرة، أبرزها تضييق الطرق وإعاقة حركة السير وتعريض المشاة لمخاطر محتملة نتيجة العمل في مواقع غير مهيئة وآمنة. بخصوص المساحة الخارجية، إذا استغلوها هم بدون ترخيص يسببون عائق على المرة، فيمكن يسببون حوادث وسيارات وزحمة. من كذي احنا نخالفهم ونبدأ احنا ناخذ نضبطهم ونخالفهم. وشددت بلدية الكويت على استمرار جولاتها الرقابية لضبط المخالفات وإلزام الجميع بالأنظمة حفاظا على السلامة وتنظيم الحركة في المنطقة. فالواقع على الأرض مشهدا مختلفا: ورش تعمل خارج حدود محالها، وأخشاب تمتد إلى الطريق العام، وممرات ضيقة تحولت إلى مواقع عمل مفتوحة تهدد السلام وتعرقل الحركة. المخالفة هي يكون متجاوز برا المحل، حاط في طاولة ويشتغل فيها، فهذا يكون ما عنده ترخيص مساحة. من خلال هذا نسأل راعي المحل إذا ما عنده ترخيص يتم عليه إجراء مخالفة. وأكدت بلدية الكويت أن استغلال المساحات خارج حدود المحال يترتب عليه أضرار مباشرة، أبرزها تضييق الطرق وإعاقة حركة السير وتعريض المشاة لمخاطر محتملة نتيجة العمل في مواقع غير مهيئة وآمنة. بخصوص المساحة الخارجية، إذا استغلوها هم بدون ترخيص يسببون عائق على المرة، فيمكن يسببون حوادث وسيارات وزحمة. من كذي احنا نخالفهم ونبدأ احنا ناخذ نضبطهم ونخالفهم. وشددت بلدية الكويت على استمرار جولاتها الرقابية لضبط المخالفات وإلزام الجميع بالأنظمة حفاظا على السلامة وتنظيم الحركة في المنطقة.